அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் அதிரடியான கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும், இதனால் உங்களுக்கு அதிகப்படியான ஆபத்துக்களும் எச்சரிக்கை இருக்கக்கூடிய விஷயங்களாக அமையப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் தங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் அளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த காலம் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தங்களுடைய இரண்டாவது வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பார். அதனால சூரியன் சாதகமான பலன்களை தர முடியாது. ஆனால் நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் தங்களுடைய 3வது வீட்டிற்கு சென்று தங்களுக்கு நல்ல பலன்களை தர வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி மாதம் முழுவதும் தங்களுடைய 3வது வீட்டில் அதன் சொந்த ராசியில் இருக்கும் மற்றும் குருவால கவனிக்கப்படும். அதனால செவ்வாயும் தங்களுக்கு நல்ல பலன்களை தர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நவம்பர் 23 வரைக்கும் புதன் பெயர்ச்சி தங்களுடைய 3வது வீட்டில் இருக்குங்க. அத்தகைய சூழ்நிலையில் புதன் கிரகம் அனுகூலத்தை கொடுக்கறதுல சற்று பலவீனமாக இருக்கலாம். அதனால புதன் பகவானால் அதிகப்படியான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் குருவினுடைய செல்வாக்கின் காரணமாக நீங்கள் சமநிலையான மனதை விட குறைவாக எடுத்துக்கொண்டா குருவினுடைய பெயர்ச்சி பொதுவாக தங்களுக்கு நல்ல பலன்களை தர வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிலையில் மாறக்கூடிய நிலையில் அத்தகைய சூழ்நிலையில் பொருந்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சிறிது குறைவாக இருக்கும். ஏன்னா பலன்கள் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வோடு கிடைக்க பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. அதிலும் ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா நீங்கள் குருவிடமிருந்து சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கறதுல சிறு சிரமங்களும் ஏற்படலாம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பெரும் பகுதி சுக்கிரனினுடைய பெயர்ச்சி தங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. சனியினுடைய பெயர்ச்சி முந்தைய மாதங்களை போல சாதாரணமானதாக கிடையாது. ஆனால் குருவினுடைய அம்சமான விளைவு அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவானினுடைய எதிர்மறையானது அமைதியாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ராகுவினுடைய பெயர்ச்சி இந்த காலம் நல்ல பலனை தருங்க. அதனால கேதுவினுடைய பெயர்ச்சி அனுகூலத்தை தரதுல பின்தங்கி இருக்கலாம். கேதுவால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அது மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கிறதுலையும் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட சில பல விஷயங்களை எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது, சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் 2 விதமான சூழ்நிலைகளை நீங்கள் கடக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் தீமையாகவும், தீமை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால சூழ்நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ரொம்பவும் குழப்பமான ஒரு பதட்டமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருப்பது அவசியம். அதே நேரம் திருமண விஷயங்களில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் சிறிய விஷயங்களை பெரிய விஷயங்களாக செய்யாமல் நீங்கள் திருப்திகரமான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கலாம். நிதி விஷயங்களை பற்றி சொல்லணும்னா இந்த காலம் தங்களுடைய லாப வீட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தின் குறிகாட்டியான குருவினுடைய பெயர்ச்சி உயர்நிலையில் இருக்கிறது. உங்களுடைய வருமானத்தை இது அதிகரிக்க செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம். தங்களினுடைய பணிஸ்தானத்தின் அதிபதியான புதன் இந்த காலம் சராசரி நிலை பலன்களை தரப்போகிறார். தங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவதில் எந்த தடையும் இருக்காது என்பது சாதகமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக
இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. அதே நேரம் சில பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சங்கடங்களும் உருவாக செய்யலாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தங்களுடைய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கெடுக்கும். இருந்தாலும் வாழ்க்கை துணை வழியாக ஆதாயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இது ஒரு புறம் உங்களுக்கு நன்மையையும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். அதே நேரம் சகோதரர்கள் நீங்கள் கேட்ட உதவியை செய்யறதுல சிறு தாமதத்தை ஏற்படுத்துவாங்க. தந்தை வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். புதிய திட்டங்களை செயல்படுத்த நீங்க திட்டமிடுவீங்க. உறவினர்கள் தங்களிடம் உதவி கேட்டு தொடர்பு கொள்வாங்க. பால்ய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கலாம். இருந்தாலும் அலுவலகத்தில் கடுமையாக உழைச்சாலும் நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அலுவலக பணியில கூடுதல் கவனமாய் இருங்க. தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம இருப்பதன் மூலமா பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தலாம். அதே நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். அதாவது நவம்பர் 15, 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்துடன் வெளியூர் செல்லக்கூடிய சூழல் உருவாகலாம். புதிய நண்பர்களால் புதிய தொழில்களை துவங்கலாம். அதற்குண்டான காலநிலைகள் கணிந்து வரும். திடீர் பணவரவு தங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகளை வந்து குறைத்து கொள்வது அப்படிங்கிறது நல்லதுங்க. அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும். அதே நேரம் பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த காலம் தங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு, தடைகள், கவலை போன்றவற்றை தருவதாக இருந்தாலும் கூட தங்களுடைய தனித்துவமான சக்தியால் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நேரத்தை உருவாக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் தங்களுடைய புத்திசாலித்தனமான செய்கையின் மூலமாக அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கடந்த கால சிக்கல்கள், கடன்கள், வேலை பளு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சரிகட்டி விடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வ வளம் உயர்வதற்குண்டான சாத்தியம் இருக்கிறது. உறவினர்களுக்கு இடையே நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். தேக ஆரோக்கியம் அதிகரிக்க செய்யும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். இழுப்பறையாக இருந்து வந்த திருமண ஏற்பாடுகள் முடிவுக்கு வரலாம். புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். காரணமே இல்லாமல் கோபம் எழுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். பசியின்மை, சரியான உறக்கம் இல்லாத நிலை, எதையோ பற்றிய ஒரு சிந்தனை, குழப்பமான மனநிலை, பதட்டமான சூழ்நிலை, எதற்கெடுத்தாலும் முன்கோபப்படுறது, எல்லார் மேலேயும் எரிஞ்சு விடுறது போன்ற பல்வேறு விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் உண்டாக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதாக இருக்கும். அதிலும் மற்றவர்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்தணும். ஏன்னா இதன் காரணமாக தான் உங்களுக்கு கண் திருஷ்டி விழ வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களும் தனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் மற்றவர்களிடத்தில் பகிராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் கண் திருஷ்டியால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த பாதிப்பு உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிவப்பு நிற கண் திருஷ்டி கயிறு தாயத்தை வந்து நீங்கள் அணிவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கிரகங்கள் கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அலைச்சல் இருக்க செய்யும். அலைச்சலான விஷயங்களை அதிக அளவில் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு வேலையை 10 முறை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. நீண்ட தூர பயணங்கள் உண்டாகலாம். அதே நேரம் அலைச்சலும் ஏற்படத்தான் செய்யும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சல், மன சோர்வு, உடல் அசதி போன்றவை இருந்தாலும் ஓரளவுக்கு வெற்றி தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பல பிரச்சனைகளை
கஷ்டங்களுக்கு பிறகு கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலம் நீங்கள் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போய் உட்காரவே கூடாதுங்க. அதே நேரம் ஆரோக்கியத்தில் கூட இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னும் கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். போட்டிகள், பொறாமைகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை பின்தொடரலாம். எவ்வளவுதான் நல்ல மனிதனாக நீங்கள் நடந்து கொண்டாலும் தங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து தங்களுடைய வாழ்க்கை பயணம் முன்னேற அந்த முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க நகர்வதற்குண்டான வேலைகளை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. வேலைகளையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும். அதே நேரம் உங்களுடைய தொழிலோ இல்லை வியாபாரத்தையோ வேறு ஒரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்குங்க. புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நேரத்தில் கல்வியில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையுமே வந்து கூடுதல் கவனம் தேவைங்க. கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லி தப்பிக்க வேண்டாம். உண்மையை சொல்லி என்ன பிரச்சனையோ அதற்குண்டான தீர்வை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க.